கேரளாவில் மக்களவை தேர்தலுக்கான பிரச்சாரம் நேற்றுடன் நிறைவடைந்த நிலையில் திருவனந்தபுரம் அருகே காங்கிரஸ் மற்றும் கம்யூனிஸ்ட் தொண்டர்களிடையே வாக்கு சேகரிப்பின் போது மோதல் வெடித்ததால் பதற்றம் நிலவியது. முதலில் அந்த காட்சிகளை பார்க்கலாம். விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பிரசாத். வணக்கம் பிரசாத். மோதலில் ஈடுபட்டவர்கள் மீது என்னென்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது, முழு விவரங்கள் என்ன? வணக்கம். நாடாளுமன்ற தேர்தலுக்கான 2வது கட்ட வாக்குப்பதிவு நாளை கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட 89 தொகுதிகள் நடைபெறுகிறது. கேரளாவினுடைய 20 தொகுதிகளில் நாளை 2வது கட்ட வாக்குப்பதிவு நாளை நடைபெறுகின்ற நிலையில் நேற்று மாலை 6 மணியோடு பிரச்சாரம் நிறைவு பெற்றது. 40 நாட்கள் நடைபெற்ற பிரச்சாரத்தின் இறுதி நிகழ்ச்சியான நேற்று இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், பாஜக தொண்டர்கள் தீவிரமாக ஈடுபட்டார்கள். தொண்டர்கள் ஒரே இடத்தில் கூடியதால் பல மோதல் நிலவியது. அதனுடைய ஒரு பகுதியாக இறுதிக்கட்ட தேர்தல் பிரச்சாரத்தையொட்டி திருவனந்தபுரம் மாவட்டத்திற்குட்பட்ட நெய்யாற்றங்கரை பகுதியில் ஒரே நேரத்தில் காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் தொண்டர்கள் திரண்டதால் அந்த பகுதியில் பரபரப்பும் பதட்டமும் நிலவியது. இந்த திருவனந்தபுரம் நாகர்கோவில் தேசிய நெடுஞ்சாலையில் இரு கட்சிகளுடைய தொண்டர்களும் இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் ஈடுபட்டதை தொடர்ந்து தேசிய நெடுஞ்சாலையில் வாகன போக்குவரத்து ஸ்தம்பித்தது. இதற்கிடையே அந்த வாகன போக்குவரத்து ஸ்தம்பித்த நிலையில் அங்கு நின்று கொண்டிருந்த அரசு பேருந்தின் மீது காங்கிரஸ் தொண்டர்கள் ஏறி அலப்பறையில் ஈடுபட்டதால் அங்கிருந்த பயணிகள் முகம் துளிக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டது. தொடர்ந்து போலீசார் தலையிட்டு அந்த பகுதியில் இருந்து தொண்டர்களை அகற்றி அங்கிருந்து வாகன போக்குவரத்தை சரி செய்தார்கள். தொடர்ந்து 1 மணி நேரத்திற்கு மேலாக இந்த பகுதியில் வாகன போக்குவரத்து என்பது ஸ்தம்பித்தது. போலீசாருடைய சரியான தலையீடு காரணமாக அங்கு பெரிய அளவிலான தடுக்கப்பட்டு அது வழக்கு பதிவு. நன்றி பிரசாத். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.